2 பிள்ளைய பெற்ற பிறகு 4 செவத்துக்குள்ள இந்த பிள்ளைய பெற்ற பிறகு நான் வெளி உலகமே கண்டேன். என் பேர் ராஜலட்சுமி, என் வீட்டுக்கார பேர் கண்ணன். 2 பொண்ணு 1 பையன். 2 குழந்தை நல்லா இருந்தாங்க. 3ஆவது குழந்தை இப்படி பிறந்திருக்கு. 4 வயசுலதான் கண்டுபிடிச்சோம். பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், நாங்க அலைய விட்டாங்க. மூளை முடக்கமா இருக்கும், அதனால பிசியோ பண்ணிதான் சரிப்படுத்த முடியும். பிசியோ பண்றது, பேசுற ட்ரைனிங்கு, சாப்பிட்ற ட்ரைனிங்கு, உட்காரதுக்கு ட்ரைனிங்கு, குப்புற கழுவு ட்ரைனிங். என் பொண்ணு வந்து குப்புற கப்படுக்காது, ஒன்றும் செய்யாது, அப்படி படுத்த வைக்காத இருக்கும். ஃபர்ஸ்டா கேட்க தெரியாது, அப்புறம் அதான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. 10 வருஷமா அங்கேயே போனேங்க மேடம். சண்டை ஓட்டலாம் பரவாயில்ல, நான் என் பிள்ளைய கூட்டிட்டே போவேன், சமூகத்துக்கு ஒரு செடியை ஒரு ஆளா இருக்கப்பே அப்படின்ட்டு கூட்டு போனீங்க மேடம். அவ வேலையை அவளா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மேடம். சொந்தக்காரவங்கனால எனக்கு எந்த எழுப்புமே இல்லைங்க மேடம். நான் பழகுனவங்க தான் எனக்கு கொடுத்து உதவி இருக்காங்க. அரிசி பருப்பு எதுனாலும் இல்லாட்டினாலும் அவங்க தான் மாதம் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க மேடம். எங்கள் நிகழ்ச்சி மத்தியும் பார்ப்பாங்க. அதனால மற்றவங்க பேசுறது நான் காதில் வாங்கிக்கிற மாட்டேன். நான் என் பிள்ளைக்கு நல்ல பட்டு போட்டு நல்ல மேக்கப்பு நல்ல வளவி கோயிலுக்கோ போவான். யார் என்ன பேசுறது, ரொம்ப சண்டையும் சத்தமாக இருந்து அப்பயே எங்கள் அப்பா சொல்லுவார், நீ இந்த பிள்ளைய கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுருமா, நானே பார்த்துக்கிறேன், எவ்வளோ கஷ்டம்னு பரவாயில்லையா, நான் பார்த்துக்குருவேன், கடை வச்சு ஒரு தொழில் வச்சு உட்கார வைக்கணும், நல்லபடியாக பார்த்துக்கிறோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க மேடம். ஏன்னா பின்னாடி நல்லா அவளா பார்த்துக்குருவா அப்படின்னு. இந்த குழந்தைங்களுக்கு எச்சு மூக்கு இதெல்லாம் வடியுமில்லைங்க மேடம். இந்த பிள்ளைய பார்த்துட்டு சமூகம் வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க மேடம். பிடுங்கணும் வைக்கணும் இந்த பிள்ளைய தெரியாது. அவங்க பிடிச்சதை போய் எடுத்து சாப்பிடுவாங்க. உடனே கூட்டத்தில் இந்த குழந்தைய அடிப்பாங்க மேடம். சிபி எம்ஆர் ரவுண்ட்ஸு இப்பெல்லாம் ஆர்டிசம் இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த பிள்ளைய லூஸு அப்படின்றாங்க. கிராமத்துல இருந்து இப்படி பிள்ளைய பார்த்துக்கிற மாட்டாங்க. எதனா மருந்து மாத்திரை கொடுத்து என்னால் சாப்பிடுச்சு தூங்குச்சு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க மேடம். வண்டி ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். நாங்கள் பிள்ளைய தூக்கிட்டு நாங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கு போகிறோம். அந்த உதவி கவர்மெண்ட்லேருந்து பண்ணணுங்க மேடம். இப்படி குழந்தை வச்சுக்கிட்டு எங்கேயும் வேலைக்கு போகிறேன் வரேன்னுவாங்க. ஆனால் இந்த பாப்பா தூக்கிட்டு நான் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போனேன். நான் அம்மா பிள்ளையும் பார்த்தாப்புல இருக்கும், மற்ற பிள்ளையும் பார்த்தாப்புல இருக்குன்ட்டு மற்ற பிள்ளையும் என் பிள்ளை போலையும் நான் பார்த்துக்குவேன். எனக்கு இது அவார்டு கொடுக்குறாங்க. நான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு மேடம் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே, அம்மா உங்களுக்கு சிறந்த பெற்றோர் அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த அமைப்புக்கும் இந்த ஐயப்பன் சாருக்கும் ரொம்ப நன்றி.